தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தையின் மைந்தர் அழைக்கின்றார், கந்தையில் பிறந்தவர் அழைக்கின்றார். வானவர் வரவினில் மகிழ்ந்திடுவோம், பலியினில் நாமும் கலந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுவினில் பிறந்திட்ட தேவமகன் ஒளியின் வழியாய் அழைக்கின்றார். தூரத்தில் தூங்கிடும் இடையரையும் தூதரின் மொழியில் அழைக்கின்றார். அழைத்திடும் அவர் குரல் கேட்டிடுவோம், அழைப்பினை மனதினில் ஏற்றிடுவோம். பழியினை அழித்திட பிறந்தவரை தொழுதிட மனதினை திறந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நம்மிடையே பிறந்துள்ளார். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் கிரேனியூ என்பவர் ஆளுநராயிருந்த போது முதன் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்புக்கும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபோது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியிலே அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் குதித்து தீவன தொட்டியிலே கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியிலே உள்ள வயல்வெளியிலே
இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியிலே கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரலை அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவி ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹேப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி.